அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி உலகத்திலே மிகப்பெரிய பெருமாள் கோவில், மிக பழமை வாய்ந்த கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், உலகத்திலே இதுதான் மிகப்பெரிய பெருமாள் கோவிலாகும். இது கேரளா முறைப்படி கட்டப்பட்ட அனைத்தும் மரக்கட்டையால் கட்டப்பட்டு ஒரு பிரம்மாண்டமாக, உலகத்தில் இதோட பிரம்மாண்டம் என்றால் இந்த நிகர் இந்த கோவிலுக்கு மட்டும்தான். ஆம், அப்படி ஒரு சக்தி படைத்த கோவில் தான் இருக்கிறது. உலகத்திலே பெருமாள் கோவிலுக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது. எப்படியெல்லாம் தங்கம் முலாம் போல பூசப்பட்டிருக்கிறது. ஆனால் கேரளா முறைப்படி ஒரு அதிசயமாக மரக்கட்டைகளாலே அதை அலங்கரித்து ஒரு சூப்பராக இது தயார் செய்திருக்கிறார். இங்கு ஒரு ஒருக்கல் மண்டபம் என்று ஒன்று உள்ளது. இந்த ஒருக்கல் மண்டபத்தின் மீது ஏறி நின்று சரியாக பெருமாளை தரிசனம் செய்தால் சகல வாழ்வும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 3 வழிகள் உள்ளது பெருமாளை தரிசனம் செய்ய. ஒரு வழியில் சென்றால் ஒரு கையை நீங்கள் பார்த்து, அதாவது அவரது ஒரு கரத்தை தரிசனம் செய்யலாம். இன்னொரு வழியில் சென்றால் இன்னொரு கரத்தை தரிசனம் செய்யலாம். இன்னொரு வழியாக சென்றால் அவரது பாதத்தை தரிசனம் செய்யலாம். இப்படி அவரை விட்டு விட்டாக தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர நேராக பார்க்க முடியாது. அப்படி ஒரு அதிசயமான கோயில் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மூலவருக்கு அபிஷேகமே இல்லை. அபிஷேகம் இல்லாமல் எப்படி நடக்கிறது என்றால் ஆம், அப்படி தான் நடக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பெருமாள் கோயிலாக கருதப்படுகிறது. உலகத்தில் இது ஒரு அதிசய கோயிலாக இருக்கிறது. மேலும் சுமார் 22 அடி நீளமுள்ள ஒரு அளந்த சயன கோலத்தில் இந்த பெருமாள் அருள் பாலிக்கிறார். நமது திருச்சி ஸ்ரீரங்கநாதரை விட, கேரளா பத்மநாப சுவாமியை விட இது மிகவும் பழமையானது. அதை விட இது மிகவும் சிறந்தது. அதை விட சக்தி படைத்ததாக கூறப்படுகிறது. அவர் எப்படி உள்ளாரோ அங்கே அதே கோலத்தில் தான் இங்கும் காட்சியளிக்கிறார். இந்த கோவில் மிக சிறப்பாக பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நடந்திருக்கிறது. சரி, முதலில் இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி பார்த்து விடுவோம். இந்த கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு என்ற இடத்தில்தான் ஆதிகேச பெருமாள் கோவில் உள்ளது. இந்த ஆதிகேச பெருமாள் மிக சக்தி படைத்தவராக கருதப்படுகிறது. இந்த பெருமாளுக்கு அனந்த பத்மநாப சுவாமி கேரளாவில் வழிபாடு செய்யக்கூடிய அதே பூஜைகளும் புனஸ்காரங்களும் தான் இங்கே வழிபாடில் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் இது கேரளா முறைப்படியே மிக அதிசயமாக அற்புதமாக இந்த கோவிலை வழிபாடு செய்கிறார்கள். நாம் உலகத்திலே இது போன்ற பெருமாள் கோவில் எங்கேயும் பார்க்க இயலாது. அவ்வளவு சிறப்பாகவும் கலைநாயகத்துடன் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு புறம், அதாவது ஒரு வழியில் சென்றால் பெருமாளின் இடது கரங்களை நீங்கள் தரிசனம் செய்ய முடியும். இன்னொரு வழியாக சென்றால் வலது அந்த கரங்களை தரிசனம் செய்ய முடியும். இன்னொரு வழியாக சென்றால் பாதத்தை தரிசனம் செய்ய முடியும். சுவாமியை சுமார் 11 கிலோ அளவுக்கு தங்கத்தால் சுமார் ஜொலிக்க ஆனந்த சயன கோலத்தில் பெருமாள் அங்கே அருளுகிறார். சுமார் 22 அடி நீளத்தில் அவன் அனந்த சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார். இது ஒரு அதிசய கோவிலாகும். உலகத்தில் மிகப்பெரிய சக்தி படைத்த கோவிலாகும். இன்னொரு உண்மை தான் உங்களுக்கு அதிர்ச்சியை காத்து கொண்டிருக்கிறது. ஆம், உங்கள் அனைவருக்கும் தெரியும், கோவில் என்றாலே பிராமணர்கள் இருப்பார்கள், அதாவது ஐயர் இருப்பார். பிராமணர்கள் இல்லாத கோவில் எங்கேயாவது உண்டா? ஆம், இந்த கோவில் உண்டு. இந்த கோவிலுக்கு பிராமணர்கள் பூஜை செய்வதில்லை. இதற்கு போதித்தமார் என்ற ஒரு வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் இங்கே பூஜை செய்து வருகிறார்கள். இந்த கோவிலில் பிராமணர்கள் பூஜை செய்வதில்லை, பிராமணர்கள் போவதும் இல்லை. சாமி தரிசனம் செய்வார்கள், ஆனால் பிராமணர்கள் பூஜை செய்யாத ஒரே ஒரு கோயில் உலகத்தில் இது மட்டும்தான். அப்படி ஒரு சக்தி படைத்த கோவிலாக கருதப்படுகிறது. இங்குள்ள ஒரு கல் மண்டபம் மிக பிரபலமானது. 18 அடி சதுரம் கொண்டதும் 3 அடி உயரம் கொண்டதுமாக ஒரு கல் மண்டபம். அந்த ஒரு கல் மண்டபம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு கலைநயத்துடன் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் முழுக்க கேரளா அனந்த பத்மநாபி ஸ்டைலில் அனைத்து விதமான சகலமான ஒரு கலை நயத்துடன் அதே கட்டிடக்கலையில் அனைத்து மரங்களெல்லாம் செய்யப்பட்டு ஒரு பிரம்மாண்டமாக சொர்க்கமாக இந்த கோவில் கட்டப்பட்டுகிறது. எப்படி நாம் அனந்த பத்மநாப கோவில் செய்யும் வழிபாடோ ஸ்ரீரங்க வழிபாடோ அதே வழிபாடை பின்பற்றுகிறார்கள். இது சுமார் பழமை வாய்ந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த பெருமாள் இங்கே மூலவருக்கு அர்ச்சனைகள் கிடையாது. ஏனென்றால் அதுக்கு முன்பாக அர்ச்சனை பெருமாளுக்கு இல்லை. ஏனென்றால் இந்த கோவில்
ஒரு சக்தி படைத்த பெருமாளாக இருப்பதால் அபிஷேகம் செய்வதில்லை. அதற்கு பதிலாக அங்கே அந்த பெருமாளுக்கு எதிரே உள்ள நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு மட்டும்தான் அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் உண்டு. இது சகலவிதமான தோஷங்களை தீர்க்கக்கூடிய ஒரு கோவிலாகும். வாழ்க்கையில் இங்கு குரு ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் மற்றும் லக்ஷ்மியின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால், குரு சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் செல்வம், செல்வாக்கு, மாலைகள், பணத்தடைகள் உங்களுக்கு விலகும். நீங்கள் திருப்பதி போவதும், ஸ்ரீரங்கம் போவதும், ஏன் 108 திவ்ய தேசம் செல்வதை விட இந்த ஒரு கோயில் சென்றாலே பெருமாளை தரிசித்த பாக்கியம் கிடைக்கும். சகல தடைகளும் நீங்கும், தோஷங்களும் நீங்கும், செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு பெருகும், கடன் தொல்லை தீரும், கஷ்டங்கள் யாவும் விலகும். இந்த பெருமாளை ஒரு 3 முறை, அதாவது ஒரு 3 மாதம் இடைவிடாமல் நீங்கள் தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை நீங்கள் கண்முன்னே கண்ணெதிரே பார்க்கலாம். கவலைப்படாமல் பார்க்கலாம், கலங்காமல் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய துக்கத்தில் இருந்தாலும் சரி, அந்த துக்கத்தை இந்த பெருமாள் விளக்குவார். ஆதி கேசவ பெருமாளாகும். ஆதி கேசவ இந்த பெருமாள் யாகத்தில், அதாவது பிரம்மதேவர்னு ஏகத்தில் யாகம் நடத்தும் போது ஏகத்தால் வந்த பெருமாள் என்பதால் நீங்கள் கேட்டதை உடனே கொடுக்கும் சக்தி இந்த பெருமாளுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இவருக்கு கொடைபிடிக்கும் ஆதிகேசவர் என்று சும்மா லேசாக நினைத்துவிடலாம். இதற்கு பின் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த ஆதிகேச பெருமாள் ஏன் பெயர் பெற்றது, ஏன் இங்கே திருவட்டார் வந்த, இதையெல்லாம் சொல்லுவதனாலும் ஒரு 2 மணி நேரம் வீடியோ தேவைப்படும். அவ்வளோ நேரம் இழுக்கும், அவ்வளோ விசேஷம் இருக்கிறது. நீங்கள் சென்று வழிபடுங்கள். வாழ்க்கையில் வெற்றியோ வெற்றி தான். ஆனால் உலகத்தில் இது போன்ற பெருமாள் கோவில் எனக்கு தெரிந்து இல்லை. ஏனென்றால் முழுக்க 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 கேரளா முறைப்படி இங்கு பராமரிக்கப்படுகிறது. அதே போல் சுத்துரம் கோபுர கோயில் அனைத்தும் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மரத்தாலே சிற்பங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டு அது மரத்தூண்களால் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு பிராமணர்கள் பூஜை செய்வதில்லை. இது ஒரு ஹைலைட் ஆகும். இப்படி இது மட்டும் இல்லாமல் 22 அடி நீளமுள்ள அனந்த சயன கோலத்தில் பெருமாள் இருப்பது இங்கு ஒரு விசித்திரமான விஷயமாக இருக்கிறது. நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த பெருமாள் நிகழ்த்தியுள்ளார். அதை நான் சொல்வதை விட நீங்கள் அனுபவித்ததால் உங்களுக்கு புரியும். சென்று வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மலரும். நன்றி.